statistics. Statisticஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற question. From the following data, find out which product is stable in prices. ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு எந்த மெத்தட் அது மாதிரிலாம் ஒண்ணுமே இங்க கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி எது பெட்டர் அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலாவை இங்க எழுதுறேன். Coefficient of variation equal to sigma by x bar into 100. இது வந்து நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா. இதுல எந்த CV வந்து ஹையஸ்டா இருக்கோ அதுதான் ஸ்டேபிள் இன் பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இங்க பாருங்க ரெண்டு ப்ராடக்ட் இருக்கா, ரெண்டு ப்ராடக்ட்டை தான் நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் ப்ராடக்ட்டை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் டேபிள் போடும்போது ரெண்டையும் சேர்த்தே எழுதுறேன். இங்க எனக்கு சிக்மாவும் வேணும், எக்ஸ் பாரும் வேணும் ஒவ்வொன்றுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ, அடுத்தது ஒய் வேல்யூ போடலாம். எக்ஸ் வேல்யூ வந்து 20, 22, 19, 23 and 16. இது எக்ஸ் வேல்யூ. கொஞ்சம் கேப் விட்டு எழுதுறேன். அடுத்தது ஒய் வேல்யூ. ஒய் வேல்யூக்கு 10, 20, 18, 12 and 15. இது ஒய் வேல்யூ. இப்போ நமக்கு ஃபார்முலா எழுதுனா நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சைட்ல ஃபார்முலா எழுத ஆரம்பிச்சிடலாமா? சிக்மாவும் வேணும், எக்ஸ் பாரும் வேணும். சிக்மாக்கான ஃபார்முலா ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஒன்னு சிக்மா எக்ஸா ஒரு ஃபார்முலாவும், இன்னொன்னு சிக்மா ஒய். சிக்மா எக்ஸுக்கு எனக்கு என்ன வேணும்? இது வெறும் எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி இல்லாத வேல்யூஸ் இது. ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். அதே சிக்மா ஒய்னா என்ன பண்ணணும்? இது ஒய்ல எடுத்துக்கணும். சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் ஒய் பை என் ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் வேணும் அப்படின்றது அர்த்தம். என் டேபிள்ல எனக்கு என்னென்ன வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னு பாருங்க. இது ஓகே, இது முடிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். எக்ஸ் ஸ்கொயர்ன்றதோட வேல்யூ 400, 22க்கு 484, 361, 521, 256. சம்மேஷன் எக்ஸோட டோட்டல் 100, இதோட டோட்டல் 2030. இப்போ இதே மாதிரி ஒய் ஸ்கொயர் 100, 400, 18 ஸ்கொயர் பண்ணும்போது 324, இது 144, 225. இது ரெண்டுத்துக்கும் டோட்டல். இது டோட்டல் 75. இந்த பக்கத்துக்கான டோட்டல் நமக்கு 1193. இதெல்லாம் கொண்டு வந்து ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைச்சிரும். ஸோ ஃபார்முலா எழுதியிருக்கோம். சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 2030 பை நம்பர் ஆஃப் டேட்டா மைனஸ் சம்மேஷன் எக்ஸ்ன்றது 100 பை 5 whole square. 2030 by 5ன்றது 406 minus இது 20 whole square, so 400. 406 minus 400ன்றது root 6. root 6க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஆன்சர் 2.4 something போயிட்டே இருக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணா 45. இப்போ இதே மாதிரி ஒய்க்கு பார்க்கணும் அடுத்த வேல்யூக்கு. ஸோ சிக்மா ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இதோட டோட்டல் வந்து 1193 divided by number of data minus 75 by 5 whole square. So 1193 divided by 5 ஓட வேல்யூ 238.6. 75 by 5 ஓட வேல்யூ ஸ்கொயர் பண்ணா 225. இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13.6. 13.6க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 3.69. இப்போ நமக்கு இது சிக்மா ஒய். இதுல பார்க்கும் போதே நமக்கு எது அதிகமான வேல்யூன்னு தெரியுது. பட் நம்ம என்ன பண்ணோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சு கம்பேர் பண்ண போறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் எக்ஸ் வேல்யூ இங்க சிக்மா பை எக்ஸ் பார். அப்ப எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டு இங்க வரலாம். x bar ஓட ஃபார்முலா summation x divided by number of data. Summation x 100, 100 by 5, so equal to 20. அதே மாதிரி y bar summation y divided by n.
y வந்து 75 5 இப்போ 15 இதை யூஸ் பண்ணி CV கால்குலேட் பண்ண போறோம். ஸோ CV equal to CV for x 2.45 divided by x bar 20 into 100. So 2.45 by 20 into 100 ன்றது 12.25. இது into 100 12.25%. இங்க வந்து எந்த இது வந்து பிரைஸ் வந்து ஸ்டேபிளா இருக்குன்னா இது சிவின்றது இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு. இங்க ஒய்க்கு அதே மாதிரி சிவி எடுங்க. 3.69 by y bar into 100. ஸோ இன்ட்டு 100%ல வரும் 24.6. இப்போ எந்த பர்சன்டேஜ் நமக்கு அதிகமா இருக்கு? ஒய்யோட பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு. அப்படின்னா ப்ராடக்ட் பி தான் வந்து ஸ்டேபிள் இன் பிரைசஸ். சாரி, ப்ராடக்ட் ஏ இஸ் மோர் ஸ்டேபிள் இன் பிரைசஸ். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எது கம்மியா இருக்கோ அதுதான் நமக்கு ஸ்டேபிள் இன் பிரைசஸ்ன்னு சொல்லணும். ஸோ இங்க நமக்கு வந்து பிரைசஸ் இன் prices of product A, product A is CV of prices of product A is less than product B. Therefore, product A is more stable in prices. இந்த மாதிரி ரெண்டு டேட்டா கொடுத்து செக் பண்ண சொன்னாங்கன்னா CV எடுத்து தான் நம்ம செக் பண்ணணும்.